ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய சோறு செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். புழுங்க அரிசி தான் இது. வெந்தய சோத்துக்கு வந்து புழுங்கல் அரிசி போட்டாலே போதும். குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயத்தை போட்டுக்குங்க. வெந்தயம் நல்லா செவக்க வரணும், கருகாமல் பார்த்துக்குங்க. செவந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கி வர பார்த்து தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடணும். வதங்கினா தான் சோறு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். புதினா கொத்தமல்லி போட்டுக்குங்க. புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். வதங்கி வந்துருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். பட்டை ஏலக்காய்லாம் இதில் தேவையில்லை. வெந்தய சோத்துக்கு வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் போடணும். அரை கிலோ அரிசி போட்டிங்கன்னா 50 இது போட்டுக்குங்க. இஞ்சி 50 பூண்டு போட்டுக்குங்க. தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து இது வந்து புழுங்க அரிசியாக இருக்கிறதுனால 1 கிளாஸு 3/4 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் விதையாக இருக்கும், அதனால். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லாட்டி விட்ருங்க. மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சோறு வெந்து ரெடி ஆகிடுச்சு. கிண்டி விட்டு பரிமாறிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து தக்காளி தொக்கு, முட்டை குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி புருத்தா கடைஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு போடுறேன், அதுவும் வந்து போடுறேன், பாருங்கள் என்னுடைய சேனலில். இது காரக்குழம்பு தான் நான் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிட்டா.